ஸ்ரீராம் பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் 3 கிளாஸ் முடிச்சிட்டோம். இப்போ 4வது கிளாஸு பாருங்கள். இந்த சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சம் வந்து நம்ம எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி சம் வந்திருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 இன்ட்டு 1 - 1/5 டாட் 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 1 - 1/10. இது பாருங்க, நம்ம நார்மலாக இதை போடும்போது இது பாருங்க, இதை எல்சிஎம் என்னது 3. அப்போ பாருங்க, அப்படியே கன்க்ளூட் பண்ணுங்க. 3 1s are 3, 3 - 1 2. அப்போ 2/3. ஓகேங்களா? இது என்ன வரும்? 4 4 - 1 1 4s are 4, 4 - 1 3, 3/4. இது என்ன வரும்? 5 5 - 1 4, 4/5. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இன்ட்டு இங்கே என்ன வரும்? 100 1 × 100 100 100 இன்ட்டு 100 - 1 வந்து 99/100 அப்படின்னு வந்துடும் இல்லையா? அப்போ இதை பாருங்க, இது ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? பாருங்க, இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். 3 இந்த 3 இந்த 4 இந்த 4. அப்போ இங்கே இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 5/6 வரும். அதே மாதிரி டாட் 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 இங்கே என்ன வரும்? 98/99 வரும். அப்போ 98/99 வரும் இல்லையா? அடுத்தது என்ன வரும்? அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் பார்க்கும்போது கடைசி என்ன நம்பர் தான் இருக்கும்? மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 2 இருக்கும். கீழே வந்து 100 இருக்கும். அப்போ இதை ரெண்டு பேர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 2s are 2s /50, அதாவது 50 1/50 அப்படின்றது அதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்க. இது வந்து கம்பல்சரி இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த சம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்க, இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக இது எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க 1/2 - 1/3 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே பாருங்க, இது பாருங்க, இது மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? இதனுடைய வேல்யூ என்னது? அப்படியே இதனுடைய எல்சி வந்து 2 × 3 அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பக்கம் 3 ஆயிரும். இது இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 3 - 2 என்னது 1 ஆயிரும். இப்போ வந்துச்சா? அப்போ ப்ளஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/3 - 1/4 இல்லையா? ப்ளஸ் 1/4 - 1/5 டாட் டாட் டாட். இது அப்படியே நம்ம எழுதிட்டே போயிட்டே இருந்தா இது எப்படி எழுதலாம்? கடைசியா ப்ளஸ் என்ன எழுதலாம்? 1/9 - 1/10 அப்படின்னு எழுதலாம். அப்போ இது நல்லா அப்படியே பாருங்க. இந்த -3 1/3 கேன்சல், ப்ளஸ் 1/3 கேன்சல் இல்லையா? மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிடும். இது மைனஸ், இது ப்ளஸ் கேன்சல் ஆயிடும். மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கும், அது கேன்சல் ஆயிடும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது இதுவும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன இருக்கும்? 1/2 ஆனால் மைனஸ் இல்லையா? -1/10 மட்டும்தான் கடைசியாக இருக்கும். அப்போ இதனோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 10 இல்லையா? 10 தான் இதனுடைய எல்சிஎம். அப்போ இந்த 10 வரணும்னு எதாவது மல்டிபிள் பண்ணணும், 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 மேலே மல்டிபிள் பண்ணுங்க, 5 சரியா? மைனஸ் இங்கே 1 அப்படி வந்துடும் இல்லையா? இதனுடைய எல்சிஎம் 2க்கும் 10க்கும் எல்சிஎம் என்னது? 10. அப்போ இங்கே 10 வரணும். அப்போ 10 வரணும்னா எதாவது மல்டிபிள் பண்ணணும், 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அந்த 5 வந்து மேலே நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ 5 மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ 1 × 5 5. இந்த மைனஸு இங்கே 10 இருக்கணும். இவங்க 10ஆல் வரணும்னா என்ன பண்ணணும்? அதே நம்பர் அப்படி வந்துடும் இல்லையா? அப்போ இதோட வேல்யூ என்னது? 4/10. அப்போ இதோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 இது 5. அப்போ 2/5 தான் என்னுடைய ஆன்சர். இந்த மாதிரி சம் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த சம் வந்து கிளாஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.